ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. துவயத்தினுடைய அருமை, பெருமை, சீர்மை இந்த மூன்றையும் நம் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். துவயத்தினுடைய அருமை என்ன என்றால், அதற்கு அதிகாரிகள் கிடைப்பதற்கு அரிதாக இருப்பார்கள். அருமைனா என்ன? கிடைப்பதற்கு கடினம், சட்டுன்னு கிடைக்காது. யார் கிடைக்க மாட்டார்கள்? யார் அருமைப்படுத்தப்படுவார்கள் என்றால், அதிகாரிகள். துவயத்தை அனுசந்தித்து அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் லோகத்தில் இருக்கவே மாட்டார்கள். மணவாள மாமுனிகள் தெரிவிக்கலையா, ஒருவர் உண்டாகில் அப்படின்னு. ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய அர்த்தத்தை யார்தான் தெரிஞ்சுப்பார்கள், தெரிஞ்சின்றாலும் அதன்படி யார்தான் நடக்க வல்லவர்கள் அப்படின்னு மணவாள மாமுனிகள் கேட்டார். ஸ்ரீவச்சன பூஷணம் என்ன சொல்றது? துவயத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்றது. துவயத்தினுடைய விவரணம் தான் திருவாய்மொழி. அந்த துவயத்தினுடைய விவரணம் தான் ஸ்ரீவச்சன பூஷணமும் கூட. ஆக ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு அதிகாரிகள் கிடையாது அப்படின்னா என்ன தாத்பரியம்? துவயத்துக்கு அதிகாரிகள் கிடையாது. இப்படிப்பட்ட அருமையானது துவயத்துக்கு உண்டு. ஏன் அதிகாரிகள் கிடையாது? புள்ளிலோகாச்சாரியர் முமுட்சுப்படியினுடைய துவய பிரகரண ஆரம்பத்திலேயே 10 லட்சணங்கள் சொல்றார். வைஷ்ணவன் அப்படின்னு இருந்தானே என்றால் அவனுக்கு இந்த 10 அடையாளங்கள், தன்மைகள் வேணும் அப்படின்னு. பொதுவாகவே வைஷ்ணவனுக்கு 10 அடையாளங்கள் இருக்கணுமா? எவ்வளவு கடினமான, அருமையான. அருமை அப்படின்னா கிடைத்தற்கு அரிதான. ஏன்னா அருமை அப்படின்ற சொல்லையே நாம் தப்பாக பயன்படுத்தி கொண்டு வரோம். ஒன்று ரொம்ப சிறப்பாக இருந்தது என்றால் சிறப்பு, சிறந்தது அப்படின்ற அர்த்தத்துல அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனா எளிமையினுடைய எதிர்மறை தான் அருமை என்றது. ஆக கிடைப்பதற்கு அரிது, பெரும்பாலும் இருக்காது, பரவலாக இருக்காது அப்படின்னு தாத்பரியம். புள்ளிலோகாச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, துவயத்தினுடைய ஆரம்பத்துல, துவய பிரகரணத்தினுடைய ஆரம்பத்துல புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோடே விடுகை அப்படின்னு ஆரம்பிச்சு, இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஏற்றத்தை உகந்திருக்க வேணும் அப்படின்னு நடுவுல சொல்லி, கடைசியில பரம சாத்விகனோட வர்த்திக்க வேணும் அப்படின்னு 10 லட்சணங்கள் சொல்றார். ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய லட்சணங்கள், பெரும்பாலும் யாருக்கும் அமையாத லட்சணங்கள். இது பொதுவான வைஷ்ணவனுக்கே. வைஷ்ணவன் என்று இருப்பானே என்றால் அவனுக்கு இந்த 10 அடையாளங்கள் வேணும், தன்மைகள் வேணும் அப்படின்னு. அதற்கு மேல துவயத்துக்கு அதிகாரியாக இருக்க வேணுமே என்றால் அவனுக்கு ஆகிஞ்சன்யம், அனன்ய கதித்துவம் அப்படின்றது வேணும். கைமுதல் அற்ற தன்மை, எம்பெருமானே புகழ் அப்படின்னு உபாயாந்தர சூன்யத்தை, ரக்ஷகாந்தர சூன்யத்தை அப்படின்னு அதிகப்படியாகவும் தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் யார் இருப்பார்கள்? கைமுதல் இல்லை அப்படின்றது நமக்கு இருக்கும். நமக்கு ஒண்ணுமே கிடையாது, ஞானம் கிடையாது, பக்தி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது நமக்கு வந்துடும். ஆனா 2வது முக்கியம், அனன்யகதித்துவம் அப்படின்றது அவனை ஒழிய செல்லாமை. அவன் ரட்சித்தே ஆக வேண்டும். ஏன்னா எம்பெருமானை விட்டு நமக்கு வாழ்க்கையை நடத்த முடியாது. அப்ப எப்படியாவது எம்பெருமானை அடைய வேணும். அதற்கு வழி அவனை விட்டு வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற நிலை வரணும். வயத்துக்கு அதிகாரத்தை பெரியவாச்சான் பிள்ளை திருநெடுந்தானக வியாக்கியானத்திலும் சாதிக்கிறார். என்னன்னா கைமுதல் அற்று இருக்கை, ஆனாலும் கூட அவனை ஒழிய செல்லாமை. எம்பெருமானை விட்டு இருக்க முடியாது, கர்ம ஞான பக்தி கிடையாது, எம்பெருமான் அடைய முடியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுடுவோம் இல்லையா? அப்படி இருக்க மாட்டார்கள் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம். எம்பெருமான் அடையாமல் போனால் என்னால் வாழ்க்கையை நடத்த முடியாதே அப்படின்ற அளவுக்கு பிராப்பியத்துல ருச்சி உடையவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட அதிகாரம்லாம் யாருக்கு வரும்? ஆக துவயத்துக்கு இருக்கக்கூடிய அருமை இது. அடுத்தது துவயத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. என்ன பெருமை துவயத்துக்குன்னா, துவயத்துல சொல்லப்படுற விஷயம் என்ன? ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யே அப்படின்னு உத்தரவு, அதாவது பூர்வ வாக்கியம் இருக்கு இல்லையா? ஆக எம்பெருமான் திருவடிகளை உபாயமாக பற்றுகிறோம் என்று. என்ன தோணும்னா, இவ்வளவுதான சரணாகதி, பிரபத்தின்றது இவ்வளவுதான, எம்பெருமானை உபாயமாக பற்ற வேணும் அப்படின்ற ஒரு நினைவு என்று தோன்றும் இல்லையா? அவ்வளவு சுலபம் கிடையாது, அவ்வளவு இது லகுவானது கிடையாது. எப்படிப்பட்ட உபாயமாக இருக்க வேணும்னா, இதனுடைய விவரணம் தான் கண்ணன் கீதையில தெரிவிக்கிறான். சரமஸ்லோகத்துல கண்ணன் தெரிவிக்கும் பொழுது சர்வ தர்மான் பரித்யஜ்ய சரணம் விரஜ அப்படின்னு தெரிவிக்கிறான். வெறும் எம்பெருமான பற்றறேன் அப்படின்ற நினைவு சரியானது கிடையாது. நன்றாக ஞானம் பிறந்து எம்பெருமானே தான் புருஷார்த்தம், இந்த சம்சாரமானது அவ்வளவு தாழ்ந்தது என்றெல்லாம் மனசுல நன்றாக பட்டு எம்பெருமானை எப்படியாவது அடைய வேண்டும் என்று முற்பட்டு, அப்பொழுது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் உபாயங்களாக இருக்கின்றன என்றும் மனசில் பட்டு, அப்பொழுது இதெல்லாம் கூடாது,
என்னுடைய சொரூபத்துக்கு இதெல்லாம் சேராது அப்படின்ற எண்ணம் வந்து சர்வதர்மான் பரித்தியஜ இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அதற்கு அப்புறம் தான் துவயத்தில் இருக்கக்கூடியது மாமேகம் சரணம் ரஜன்னு கண்ணன் அங்க சொன்னது துவயத்துல இங்க இருக்கு. என்னவாக இருக்கு? ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்கூட்டி இருக்க வேண்டியது, பூர்வபாவியாக இருக்க வேண்டியது எல்லாவற்றையும் நாம் நெஞ்சிலே கொள்ள வேணும். அப்பதான் துவயத்தினுடைய பெருமை மனசுல படும். ஓ, இப்பேற்பட்ட உபாயங்கள் இவற்றை எல்லாம் விட்டு விட்டு எம்பெருமானுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் அப்படின்ற அந்த பெருமையானது நன்றாக புலப்படும். இதுதான் துவயத்தினுடைய பெருமை, அருமை, பெருமை, சீர்மை. துவயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக வந்தது தான் ரகசியத்ரயம். ஆக முமுக்ஷுவுக்கு அவன் மோட்சம் போகும்பொழுது பிள்ளைலோகாச்சாரியர் என்ன தெளிவாக சாதிக்கிறார்னா, மோட்சம் போக வேணும் என்றால் ரகசியத்திரய ஞானம் அவசியாபேட்சிதம். கண்டிப்பாக ரகசியத்திரய ஞானம் வேணும். ரகசியத்திரயத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் மோட்சத்துக்கு போக முடியாது அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியர் ஸ்பஷ்டமாக அருளி செய்துள்ளார். அப்படிப்பட்ட ரகசியத்திரயத்திலும் வைத்து கொண்டு இருக்கிறதுலே முக்கியமான ரகசியம் துவயம் என்றுதான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் கொள்ளுகிறார்கள். இந்த துவயத்தை என்ன சொல்லுவா அப்படின்னா, ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீத்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆச்சாரியர்களுடைய ருச்சி, அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது துவயம். ஆச்சாரியால குறித்து உமக்கு என்ன அனுசந்தானம் பண்ண வேணும் அப்படின்னு எந்த ஆச்சாரியால பார்த்து கேட்டாலும் அவ ஆசையோட துவயத்தை அனுசந்தானம் பண்றேனே அப்படின்னு தான் சொல்லுவார்கள். எம்பெருமானார் இடத்துல நம்பெருமான் இட்ட கட்டளையே யாவத் சரீரபாதம் அத்ரேவ சுகமாஸ்வ, எப்படி சதா ஏவம் பக்தா துவயம் அர்த்தானுசந்தானேன சக, எப்பொழுதுமே துவயத்தை சொல்லி கொண்டு அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணி கொண்டு இங்கே சுகமாக இரும் அப்படின்னு நம்பெருமாள் கட்டளையிட்டார் இல்லையா பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு. அதே போல மணவாள மாமணிகள் சந்தத ஸ்புரிதாதரம் அப்படின்னு எப்பொழுதுமே அவருடைய திரு உதடானது துடித்து கொண்டே இருக்குமா. ஏன்? துவயத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் மாமணிகள். இப்படி ஆச்சாரியால் எல்லாமே அவர்களுடைய ருச்சிக்கு விஷயம் என்ன அப்படின்னா துவயம். இதுதான் அதனுடைய சீர்மை. ரகசியத்திரயமே வேண்டி இருக்க, அப்போ ரகசியத்திரயத்திலும் இருக்கக்கூடிய சிறப்பான ரகசியம் என்னன்னா துவயம் என்று துவயத்தினுடைய அருமை, பெருமை, சீர்மையை நம்ம ஆச்சாரியர்கள்லாம் தெரிவித்தார்கள். இதே துவயத்தை பற்றி மற்றொரு விதமாகவும் ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். துவயத்துல பூர்வ வாக்கியம், உத்தர வாக்கியம் இருக்கு இல்லையா? இந்த பூர்வ வாக்கியம் என்ன பண்றது அப்படின்னா அச்சித் வியாவிருத்தியை சொல்றதுதான். உத்தர வாக்கியம் பகவத் வியாவிருத்தியை சொல்றதுதான். எவ்வளவு அழகா ஆச்சாரியர்கள்லாம் ஆராய்ச்சி வச்சிருக்கார்கள். தத்துவத்திரயம் இருக்கு, ஜீவாத்மா, பரமாத்மா, அச்சேதன பொருள். இந்த ஜீவாத்மாவானவன் அச்சித்த காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்றது பூர்வ வாக்கியம் தெரிவிக்கிறது. எப்படி? ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு பிரபத்தி பண்றானே ஜீவாத்மா, பற்றுகிறான் இல்லையா? இது வேற ஒன்றும் பெருசா கிடையாது. நான் கல்லு கிடையாது, கட்டை கிடையாது. கல்லும் கட்டையும் கூட வஸ்துதாக பார்த்தோமே என்றால் நானும் கல்லும் கட்டையும் போலதான். ஏன்னா 2 பேரும் எம்பெருமானுக்கு சரீரம். 2 பேருமே எம்பெருமானாலே காக்கப்படுகின்றவர்கள் தான். கல்லானது அப்படியே இருக்க வேணும் அப்படின்னா உள்ள அந்தரியாமையா எம்பெருமான் இருந்தா தானே கல் அப்படியே இருக்கும். ஆக கல்லை கூட காக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். என்ன காக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். இந்த நிலையை பார்த்தோமே என்றால் நானும் அச்சித்தும் வேறே கிடையாது. எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரம். இந்த நிலைப்பாடு ஒன்றுதான். ஆனா என்ன வேறுபாடுனா, எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். நான் ஞானியும் கூட, ஜீவாத்மா ஞானியும் கூட. என்ன தெரிஞ்சுக்க போகிறாய்? வேற ஒன்றும் தெரிஞ்சுக்க போறது கிடையாது. அச்சித்துக்கு எனக்குள்ள அந்தர்யாமி இருக்கா அப்படின்றது தெரியாது. எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான் எனக்கும் அச்சித்துக்கும் வேறுபாடை ஒழிய நான் சுதந்திரன் அப்படின்னு தலை தூக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆக இந்த முதல் வாக்கியம், பூர்வ வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னா வெறும் அச்சித் வியாவிருத்தியை பண்றது. இவன் எம்பெருமான் திருவடிகளை பற்றுகிறான் இல்லையா, பெருசா ஒன்றும் பண்ணல. நான் அச்சேதனம் அல்ல அப்படின்றத மட்டும் காட்டுறான். அதற்கு பிறகு ரக்ஷகன் எம்பெருமான் தான். அச்சித்தை ரட்சிக்கிறது போல எம்பெருமான் இவனையும் ரட்சிப்பான். தடுக்காம இருந்தா போதும் என்று அச்சித் வியாவிருத்தி முதல் வாக்கியத்துல, பூர்வ வாக்கியத்துல சொல்லப்பட்டது. உத்தர வாக்கியத்துல பகவத் வியாவிருத்தி என்னன்னா, மோட்சத்துக்கு போன அப்புறம் இங்கதான் சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன் கர்மத்தால, மோட்சத்துக்கு போனா கர்மம் எல்லாம் கிடையாது. இப்போ பாசங்கள் எல்லாம் விட்ட பிறகு நானே ராஜா அப்படின்னு சுதந்திரனாக ஆயிடலாமா அப்படின்னா அப்போ தலையில கொட்டுறது அப்படிலாம் கிடையாது. நீ அங்க போனாலும் ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, எம்பெருமானுக்கு ஆட்பட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ண கடவாய் அப்படின்னு பகவானை காட்டிலும் இருக்கக்கூடிய வேறுபாடு. என்றென்றைக்கும் அவன் தலைவன், நீ தொண்டன்தான். தாசபூதா ஸ்வத சர்வே ஹ்யாத்மான பரமாத்மனஹா நான்யதா லக்ஷணம் தேஷாம் பந்தே மோக்ஷே ததைவச்ச. என்றென்றைக்கும் தாசபூதர்கள்லாம் பந்த தசையிலாகட்டும் மோட்ச தசையிலாகட்டும்
என்றென்றைக்குமே பரமாத்மாவுக்கு தாசபூதர்கள் ஜீவாத்மாக்கள் என்ற இந்த பகவத் வியாபிருத்தி, பகவான் தலைவன், நான் வேறுபட்டவன், அவனுக்கு தொண்டன் தான் என்றென்றைக்குமே அப்படின்னு உத்தரவாக்கியமானது காட்டுகிறது என்று இப்படி துவயத்தையே பல்வேறாக நம் ஆச்சாரியர்கள்னு ஆராய்ந்து அருளி செய்கிறார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.